பிரபா இருடா. பிரபா அழாதடா. கல்யாணம் முடிச்சு சார் கொஞ்சம் அமைதியா இருக்கா? தங்கி தூக்கிட்டு போயிட்டாரு தெரியல தங்கி தூக்கிட்டு போயிட்டாரு சார். கல்யாணம் பிரபா இசை இங்க எங்கேயுமே இல்லடா. டேய் சரவணா. திலீபா நல்லா தேடி பாத்தியா? தேடிட்டேன் மாமா, யாரும் இல்ல. சரவணா டேய் நல்லா தேடி பாத்தியா? இல்ல மாமா, அங்க யாரும் இல்ல. மேல இருக்காங்களா? அங்க யாரும் இல்ல சார். எல்லாரும் தேடி பாத்தீங்களா? தேடி பாத்துறேன் சார். ஒட்டமட்டில பாத்தீங்களா? அங்கேயும் பாத்துறேன் சார். இல்ல சார். தப்பிச்சிட்டான். அவனை விடவே கூடாது. அவன் எங்க போனாலும் பிடிக்கணும். வாங்க சரவணா போடா. பிடிங்க. எந்திரிக்க சார், நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். வாங்க எந்திரிங்க சார். பதறாதீங்க சார். டேய் அவனை கூட்டு வாங்கடா. சீக்கிரம் வாங்க. இல்லடா நீ வாடா. வாங்க. கல்யாணம் பண்ணாடா. சரியான நேரத்துல உஷார்படுத்துனீங்க சார். உங்க யோ என்னையா பாக்குற? ஏன் நம்மள என்னது ஜாக்கிரதையாவே இருக்க மாட்டியா? இந்நேரம் மாட்டி விட்டு தெரியுமா? அதை ஏன் சார் பயப்படுறீங்க? அதான் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல்ல, இனிமே யார் என்ன சார் பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாம இருக்கலாம். அதுக்காக என்ன மாட்டி விட்டுருவியா? சட்டத்துக்கும் கவர்மெண்ட் ரெக்கார்டு படியும் நானும் சேர்மதுரையும் செத்துட்டோம். நாங்க உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க உயிரோட இருக்கிறது போலீஸுக்கும் உமா குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது? இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டதுல வீணா போயிடும். சரி விடுங்க ஆபீசர், இனிமே ஜாக்கிரதையா இருந்துப்போம். എന്തിനു വേണ്ടി ഈ കുട്ടിയെ കിഡ്നാപ്പ് ചെയ്ത് ഏതെങ്കിലും പാവപ്പെട്ട പെണ്ണിനെ കണ്ട് അവളുടെ സമ്മതത്തോട് കല്യാണം കഴിച്ചൂടെ? பணிக்கர் என்ன சொல்றாரு? எதுக்காக இப்படி ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்றீங்க? ஏதாவது வசதி இல்லாத வீட்டு பொண்ணை கண்டுபிடிச்சு அதுக்கு காசை கீசை கொடுத்து அந்த பொண்ணு சமூகத்தோட கல்யாணம் பண்ணிருக்கலாமேங்கிறாரு. பண்ணிக்கிறேன்னா இது தோஷம் கழிக்கிறதுக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் பொண்ண தேடல. நாளைக்கு நமக்கு ஒரு அரசியல் வாரிசு வேணாமா? அதுக்கான அறிவும் அழகும் எல்லாம் சேர்ந்த ஒரு பொண்ணை தயார் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. എന്തോ പറ, ഇവിടുത്തെ രാഷ്ട്രീയം എനിക്ക് മനസ്സിലാവില്ല. அது உங்க ஊர் அரசியல் எனக்கு புரியாதுங்கிறாரு. நான் வேணா அவருக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? யோ நமக்கு தேவையா இதெல்லாம்? அதுவும் சரிதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி தப்பு பண்ணிட்டு தலைவர் இப்படி பதட்டம் இல்லாம இருக்காரு? என்னாச்சு? தப்பு பண்ணிட்டு பதட்டப்படுறவனுக்கு அரசியல் எதுக்கு? நம்ம ராசிப்படி இந்த கல்யாணம் நமக்கு மந்திரி பதவியே வாங்கி தரும். மந்திரி ஆயிட்டோம்னா எந்த தப்ப வேணாலும் மறைக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணை வேற ஒரு ஸ்டேட்ல தனி பங்களால வச்சு வெளியே விடாம பாத்துக்கணும். ஒரு குழந்தை குட்டி ஆகி போச்சுன்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும்ல. உனக்கு இருக்கிற அரசியல் அறிவுக்கு நீ எம்எல்ஏ சீட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
நீ எல்லாம் நம்ம நாட்டை காப்பாத்துற அளவுக்கு இருக்கா நாமல. சார் ஒரு நிமிஷம். சார் வணக்கம் சார். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஏதாவது ஆளுங்க நடமாட்டம் இருந்ததை நீங்க பாத்தீங்களா? சாரி சார், இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டு, யாரையுமே பார்க்கல. இப்பதான் வரேன் சார். ஓ, டைம் ஆயிடுச்சு, வரேன் சார். சாமி இங்க வாங்க. சாமி, இன்னைக்கு இந்த வீட்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியலையே சார். இது ஒரு அரசியல்வாதியோட கெஸ்ட் ஹவுஸ். எப்பவுமே பூட்டி தான் இருக்கும். எப்பவாவது கார் போனா வந்தா திறந்து வைப்பா. இன்னைக்கு வர்றப்ப கேட் பூட்டி தான் இருந்தது. உள்ள ஆள் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது. உத்தரவு வாங்கிக்கிறேன் சார். சார் வணக்கம் சார். என்ன சார் விசாரிக்கிறீங்க? நீங்க யாரு? நான் அந்த கட்டடத்தோட மேஸ்திரி சார். எம்எல்ஏ வீட்டை காட்டி காட்டி விசாரிக்கிறீங்களா? அதான் என்னன்னு கேட்டேன். இந்த வீட்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாம வேற யாருக்கு சார் தெரியும்? நான் எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி, என்ன நடந்தது சொல்லுங்க. சரியா 6:30 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு கருப்பு கலர் கார் உள்ள வந்துச்சு. அதுல இருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனாங்க. கூட 2 கேரளாக்காரங்களும் இருந்தாங்க. கூட ரவுடிங்களும் போனாங்க சார். ஒரு 8 மணி இருக்கும் சார். எம்எல்ஏ கார் உள்ள வந்துச்சு. அவர் இறங்கி வேகமா உள்ள போனாரு. பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி இருந்தார் சார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணை எம்எல்ஏ வந்த கார்ல ஏத்துனாங்க. அந்த பொண்ணு கல்யாண குரத்துல இருந்துச்சு சார். அப்ப கேரளாக்காரங்க 3 பேர் இருந்தாங்க. அவங்களும் எம்எல்ஏவும் வண்டியில ஏறினாங்க. இன்னொரு வண்டியில ரவுடிங்க ஏறினாங்க. வண்டி போயிடுச்சு சார். பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டாரு சார். அவங்க போற 10வது நிமிஷம் நீங்க வந்து நிக்கிறீங்க சார். ரொம்ப நன்றிங்க. உங்க பேரும் ஃபோன் நம்பரும் சொல்லுங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறோம். என் பேரு சக்திவேல் சார். பாலு, நோட் பண்ணுங்க. ஓகே சார், சொல்லுங்க. 98410. ஓகே, நோட் பண்ணிட்டு சார். சார் எந்த லிமிட்? வளசரவாக்கம். தேங்க்ஸ் சார். வரேன் சார். சரி. ராஸ்கல் நம்மளை டைவர்ட் பண்ணி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அந்த நேரத்துல பொண்ணுங்க கூட்டு வந்திருக்கானுங்க. அந்த அண்ணாமலை கோயில்ல இருந்து நேரம் இங்க தான் வந்தான். அப்ப நம்ம உள்ள போய் செக் பண்ணிருக்கணும். அவன் பேச்சை நம்பி நாம திரும்பி போயிட்டோம். அந்த நேரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிட்டான். அதராதீங்க சார். இன்னொருத்த தூக்கிட்டு போறதுங்க சார். நான் பொண்ணை கொஞ்சம் அமைதியா இரு. டேய், எப்படியாவது இசை மீட்டலாம்டா. பாலு, இரு, வண்டியில உட்கார வைங்க. திலீபா, அவனை கூட்டு வாங்கடா. வாங்க சார், வாங்க வாங்க, தைரியமா வாங்க சார். வண்டியில இருந்து. டேய் திலீபா, டைம் ஆகுது. வா, வாடா. இசை மீட்டலாம்டா. தைரியமா இரு. எல்லாரும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய், சரவணா, நீ பின்னாடி வா.
இசைக்கு ஒண்ணும் ஆக கூடாது. இசைய காப்பாத்து. அம்மா அத்தை எனக்கு கொடுங்க. யோ ஒண்ணு போதும் வை. சரியான ஆள். எனக்கு வேண்டாம். காஃபி வேண்டாமா? அண்ணே நடராஜ் நீயாவது எடுத்துக்கோப்பா. வேண்டாத்த. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒட்டுமொத்தமா வேண்டான்னு சொல்றீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் ஒரு காஃபி கூட குடிக்காம இருந்துட்டா இசை திரும்ப கிடைச்சிருவாளா? அத்த இப்ப என்ன சொல்ல வரீங்க? இசை கிடைக்க மாட்டான்னு சொல்றீங்களா? ஏன்பா என் மேல கோவப்படுற? நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா? இசை கிடைப்பா, கண்டிப்பா கிடைப்பா. அத நம்புங்க. ஒரு வாய் காஃபியாவது குடிங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். என்ன ஈஸ்வரி பேசுற நீ? நாங்க எல்லாரும் எவ்வளவு வேதனையில இருக்கோம்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நம்ம பிரபாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண பொண்ணு, அதுவும் என் அண்ணன் பொண்ணு. எவனோ ஒரு அயோக்கிய ராஸ்கல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிருக்கான். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு திரும்புற வரைக்கும் பச்சை தண்ணி இறங்குமா சொல்லு? நீ சொல்றதெல்லாம் புரியுது உமா. பாவம் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காங்கன்னு தூக்கிட்டு போன இசையை கொண்டு வந்து விட்டுற போறானா என்ன? நீங்க இப்படி இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானே. இத பாரு ஈஸ்வரி, நான் ஏதாவது சொல்லிட போறேன், பேசாம இரு. எங்க பேசித்தான் பாரு. நீ அழுது புலம்புனாலும் இல்ல பட்னி கடந்து செத்தாலும் போனவ திரும்பி வர போறது இல்ல. இனி அவ உன் மருமகளே இல்ல, அவ வருங்கால மந்திரிக்கு 2ஆம் தாரந்தா. மாமா, ரத்ன மாமா வராரு. ரத்னமா? அத்தை, ரத்ன மாமா வராரு. கடவுளே, இசைய கூட்டிட்டு வந்திருக்கணும். அண்ணே, அண்ணே, இசை எங்கண்ணே? இசை எங்க? என்ன பிரபா, இசை எங்க? என்னாச்சு? என்னாச்சுன்னு? இசை எங்கண்ணே? என்ன ரத்னம், எவ்வளவு கேட்டாலும் யாரும் பேசாம இருக்கீங்க? இசை எங்க? என்னாச்சுன்னு ஏதாவது சொல்லுங்க. என்ன ரத்னம், என்னாச்சு? என்னடா பிரபா, ஏன் அடற? என்ன மச்சாச்சு, சொல்லுங்க மச்சான். நாம இசை கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு போயிட்டோம். அந்த பிரம்ம, ஆமா அதே மாதிரி. நாங்க போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு தோணுது. கல்யாணத்தை முடிச்சிட்டு அவசர அவசரமா கிளம்பி போயிருக்காங்க. அண்ணன் பொண்ண மருமகளா கூட்டிட்டு வரணும்னு அரும்பாடு பட்டா உமா. ஆனா அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கலையே. அது மட்டுமா அத்த? இசைக்காக நந்தினி எவ்வளவு தியாகம் பண்ணா. இப்ப அவ பண்ண தியாகம் எல்லாம் வீணா போயிரும் போல இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்னென்ன ஏதோ வருத்தத்துல புலம்பிக்கிட்டு இருக்கோம், அது கூட தப்பா? நல்லதோ கெட்டதோ அவ கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்து நடக்க வேண்டியதை பேச வேண்டாமா? ஆமாங்க, நந்தினி கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அதே முகூர்த்தத்துல பிரபாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சம்மதிக்க வைக்கணும். ஆமா. இத பாரு ஜம்பு, கல்யாணம் நடந்ததை யாரும் கண்ணால பார்க்கவே இல்லை. இது வெறும் யூகம்தான். இத பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கொஞ்சம் பேசாம இருங்க, அது போதும். ரத்னம் மாமா, முதல்ல இசை எங்க இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடி ப்ளீஸ். சரிங்க மாமா. பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா பூலோகமே இருண்டுடுமா. இவருக்கு சந்தேகன்றதுனால கல்யாணம் நடக்கலன்னு ஆயிடுமா?
ஆ, இப்படியே போச்சுன்னா கடைசியில நந்தினியும் பிரபாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல போறா பாருங்க. ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? முதல்ல என் பொண்ணு வந்து சேரட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அதுக்குள்ள அடுத்த பேச்சு எடுக்காதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இல்லாம வீட்டுக்குள்ள வந்தீங்க? திருடறதுக்கு சத்தம் இல்லாம தான் வரணும், திருட்ட கண்டுபிடிக்கிறதுக்கும் சத்தம் இல்லாம தான் வரணும். இங்க என்ன இருக்குன்னு திருட வந்தீங்க? பார், நான் திருட வரல. காசு, பணம், நகை, நெட்டுன்னு நீ இவ்வளவு வசதியா இருக்கிறது எப்படி நான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன். அப்ப இதெல்லாம் நான் திருடி சேர்த்து வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பின்ன இதெல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு? என் புருஷன் ஒன்னும் சோத்துக்கு திண்டாடுற நிலைமையில என்ன விட்டுட்டு போகல. பேருக்கு ஏத்த மாதிரி அவரு தோர மாதிரி தான் இருந்தாரு. ஏமா, கட்டில், நாற்காலி, டிவி, ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் புதுசா வாங்கியிருக்க. பத்தாக்குறைக்கு இன்னைக்கு போய் நகை கடையில நகை வாங்கியிருக்க, காரும் புக் பண்ணிருக்க. இதுல பாதி அவர் இருக்கும் போதே புக் பண்ணது, மீதி நான் வாங்கினது. அது சரி, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் எங்க இருந்து வந்தது? என்ன சார் போலீஸ் மாதிரி விசாரிக்கிறீங்க? நீங்க கேக்குறதுக்குலாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லலனா அப்புறம் போலீஸ்க்கு தான் நீ பதில் சொல்லணும். உனக்கு தெரியும்ல, ஏசி ரத்தனம் என் தம்பிதான்னு. கிருஷ்ணன் பணம் 15 கோடிய உன் புருஷன் ஆட்டைய போட்டான்ல, அந்த கேஸ ரத்தனம் தான் விசாரிக்கிறான். அந்த பணம் உன்கிட்ட தான் இருக்குதுன்னு நான் சந்தேகப்படுறேன். என்ன சார், ஆம்பளை துணை இல்லாதவன் என்னென்னமோ சொல்லி மிரட்டுறீங்களா? பார், சும்மா இந்த டிராமா எல்லாம் போடாத. உன் கடையை திறக்கிறதுல போலீஸ் சீல் வச்சுட்டாங்க. 5 பைசா வருமானமும் கிடையாது. உன் புருஷன் செத்து இன்னும் 16 நாள் கூட முடியல. நல்ல சம்பாத்தியமா இருந்தா ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் ஆடம்பரம் பண்ணிட்ட திரிவா? ஊரா காசுன்றதுனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த
தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.